வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகபலத்தோடு இருப்பீங்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல் நானும் தேவனுடைய சுத்த கிருபையால் சுகபலத்தோடு இருக்கிறேன். இன்றைக்கு வேத புத்தகத்தில் கொரிந்தியருக்கு எழுதிய புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தா நல்ல விசேஷமாக நல்ல ஒரு பலமான ஒரு விடயத்தை அதிலேருந்து நான் பார்த்துட்டு அப்படியே வளமையான மாதிரி தான் தியானங்களும் பாடல்களோடு அப்படியே அடுத்த கட்டம் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் தெரியும் தானே, வேலையண்டா வெள்ளியும் சனியும் என்று சொன்னால் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சொல்கிறது, அரி வெட்டி சூடடிக்கிறத விட மோசமான வேலையாக தான் இருக்கும். அது எங்களுடைய தமிழ் நண்பர்கள் உறவுகளுக்கெல்லாம் தெரியும் ரெஸ்டாரண்ட் வேலை எப்படின்னு சொல்லி அது சொல்ல தேவையில்லை. அது ஒரு நல்ல விடயமாக இருக்கட்டும். அடுத்த விடயம் என்னென்னு கேட்டால், நேற்று நாங்கள் யாழ் மாவட்டம் பார்த்தோம், வன்னி மாவட்டம் பார்த்தோம், மன்னார் மாவட்டம் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம், மட்டக்களப்பு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தையும் ஒருக்கா பார்ப்போம். என்னென்னு கேட்டால், நாங்கள் பயணப்பட்ட காலங்களில் எங்களோட இந்தியாவில் நாங்கள் ஒரு விளையாட்டு கிளப்புக்காக நானும் என்னமொரு அண்ணா, அவர் மட்டக்களப்பு, அவரும் நானும் இன்னும் ஒரு கிளப்புக்காக ஃபுட்பால் விளையாடி கொடுக்குறோம். நாங்கள் வச்சுருந்தது கிரிக்கெட் டீம் தான் வச்சுருந்தோம். நாங்கள் இளம்பியல் விளையாட்டு களம்னு சொல்லி ஃபுட்பால் விளையாடி கொடுக்குறது. அப்போ அதில் ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லிட்டு கடந்து செல்கிறேன். என்னென்னு கேட்டால், அங்கே விளையாட்டு நடந்து கொண்டிருக்கல அவர் என்னை விட வயதில் மூத்தவர், அவர் கொஞ்சம் இதனாலும் டக்குன்னு சூடாகிடுவார். அப்போ ஒரு விஷயம் ஒன்று நடக்கல டக்குண்டு ஆள் சின்ன ஒரு பிரச்சனையில் 2 அடியை போட்டார். ஒருத்தருக்கு அடியை போட்டு விட்டாருண்டா, அது கொஞ்சம் பிரச்சனையாக போட்டு, விளையாட்டு போட்டியெல்லாம் வாரது வழக்கம் தானே. அப்போ டக்குண்டு அவரோட நான் மெதுவாக கதைச்சி பேசி, அண்ணா இதுகெல்லாம் வேண்டாம், இதுகெல்லாம் விடுங்க, இந்த இடத்துல வேண்டாம், இதுகள் நல்லது இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல கதைச்சி முடித்து அவர் அதோட விட்டுட்டு, அவரும் ஸ்ரீலங்கா வந்துட்டார். அண்ணா மட்டக்களப்பு அண்ணா ஸ்ரீலங்கா வந்துட்டார். நானும் ஸ்ரீலங்கா வந்துட்டேன். அண்ணன் திடீர்னு யாழ்ப்பாணம் வந்திருந்தார் 2004. அப்போ நான் அங்கே போயிருக்கேக்குள்ள அங்கே கண்டுட்டு தான் கேட்டேன். அப்போ தான் அவர் எனக்கு நீண்ட நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தை குறித்து என்னோட நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டார். நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளேக்குள்ள சொன்னார், அங்கே இஸ்லாம் மதத்தை குறித்து, அங்குள்ள தமிழ் மக்களை குறித்து எல்லாம் நிறைய விடயத்தை என்னோட கதைச்சி நீண்ட நேரம் கதைச்சோம். அந்த நினைவுகளை மறக்க முடியாது. இப்பயும் அவர் இருக்கிறார், சுகபலமாக இருக்கிறார். அவருக்கு 4 பிள்ளைகள் நினைக்கிறேன் இருக்கிறார். ஸ்ரீலங்கா வந்தால் ஒரு நல்ல ஒரு எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வரணுன்றதான் என்னுடைய விருப்பம். அப்போ அதே மாதிரி மட்டக்களப்பு உறவுகளையும் ஒரு காலமும் நாங்கள் மறக்க முடியாது. அதுவும் ஒரு நல்ல உறவுகள். அதில் ஒரு என்னென்ன மட்டக்களப்பில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆளுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பாலுமகேந்திரா உங்களுக்கு தெரியும். அவர் இந்தியாவில் நாங்கள் இருக்கையும் இந்தியாவில் சுகபலத்தோட உயிரோடு இருந்தவர். அவருடைய உடல் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அவர் நல்ல கதைக்களங்களை கொண்ட படங்களை பெரிய அளவில் ஐயா இளையராஜா, ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களோடையெல்லாம் சேர்ந்து பாடல்கள், இசையமைப்புகள் அப்படியான பெரிய படங்களெல்லாம் கொடுத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் டைரக்டர் பாலுமகேந்திரா. அவரே மட்டக்களப்பு மாவட்டத்தில் மறக்க முடியாது. இது ஒரு சுவாரஸ்யமான கதை. அடுத்த கதைக்கு ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், என்னோட நெருங்கிய நண்பர், அவன் என்ன எப்பயும் அண்ணாண்டு தான் சொல்லுவான். ஆனால் 2 பேருக்கும் ஒரே ஒத்த வயது தான். அண்ணாண்டு தான் சொல்லுவான். ஒரு சின்ன விஷயம்ன்றா கூட என்னோட தான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வான். இப்படி அப்படின்னு சொல்லி இப்போ சுகபலமாக அவரும் 2 பிள்ளைகளோட நல்லா இருக்கிறார். ஒரு விஷயத்தை அவருக்கு பார்க்குறீங்களான்னு கேட்டால் உடனே சொல்வார், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்க்குறேன்னு. திருவண்ணாமலை மாவட்டம் எலக்ட்ரானிக் சம்பந்தமான சிலரை அங்கு எனக்கு என்னோட நெருக்கமான பழகினவர்கள் ஒருத்தர் கனடாவில் இருக்கிறார். அவர் நல்லவர். அவர் என்னிடம் தான் நான் இந்தியாவில் நிற்கலே அவர் கனடா போயிட்டார். அவர் கனடாவில் அந்த 5 பேர் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணுற விஷயத்தில் ஸ்பான்சர் பண்ணி அவர் கனடாவுக்கு போயிட்டார். அவர் திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவர், ரொம்ப நெருக்கமானவர். இந்த முறை நாங்கள் வரும்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தையும் போனோம். அவர்களே மறக்க முடியாது. திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இலங்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய ஒரு துறைமுகத்தை கொண்டிருக்குன்னு சொன்னால் அது திருவண்ணாமலை மாவட்டம் தான். அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் திருவண்ணாமலை மாவட்டம். அங்குள்ள உறவுகளும் நண்பர்களும் எங்களோட எப்பொழுதும் நல்ல மாதிரி பயணித்த காலங்களை நினைக்கல அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் இப்போ என்ன விடயத்துக்குள்ள வருவோம்னா, ஒரு அண்ணா
சரிதானே? ஒரு அண்ணா கேட்டிருந்தார், என்னிடத்துல கதைச்சிருந்தார், "நண்பரே இதை நீங்கள் பேசுங்க, என்னுடைய படத்தையும் போட்டு விடுங்கன்றார்." நான் சொன்னேன், "இல்லை, யூடியூப்பில் வந்து எவ்வளவு எவ்வளவு விடயத்தை உள்ளடக்கலாமோ அவ்வளோத்தையும் உள்ளடக்கலாம். அந்த விஷயங்களை குறித்து எல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு வந்து யூடியூப் எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து மெயில்கள் அனுப்பினா நாங்களும் அதுகளுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணணும். அப்போ அப்படியெல்லாம் இருக்கீங்களா அண்ணா அந்த கேட்ட படங்கள் அதுகள் ஒன்றும் வேண்டாம். அண்ணா கேட்ட விஷயத்தை வருவோம். பெண்களை அடிப்பது சரியா தவறா? இது ஒரு நல்ல சுவாரஸ்யம். உண்மையிலேயே என்ன பொறுத்தவரையில் எனக்கும் அம்மா பெண் தான், என்னுடைய மனைவியும் பெண் தான், எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கு. பெண்களை அடிப்பது என்ன பொறுத்தவரையில் மிக 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 தவறு. உண்மையாக சொல்லப்போனால் மிக மிக தவறு. ஏனென்று கேட்டால் வேதத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தால் பெண்கள் ஒரு பலவீனமான பாண்டமாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்குது. உண்மையிலேயே அடிப்பது மிக தவறு. அதை வந்து நான் இறுக்கமாக கதைத்தால் எல்லாரும் வந்து என்ன வன்னி மலைத்துளிகள் அண்ணா இப்படி கதைச்சிட்டாருன்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள். ஆனால் வந்து உண்மையிலேயே அது மிக தவறு. எனக்கு அப்படியான பழக்கம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் அப்படி நீங்கள் நடப்பீங்களா இருந்தால் சட்டம் உங்களை சும்மா விடாது. அதுதான் மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் என்னென்று கேட்டால் அடித்தீர்கள் என்று சொன்னால் சட்டத்துக்குள்ளே போகக்குள்ள உங்களுக்கு வந்து அது பதிவு பண்ணப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவர்கள் இங்கே வந்து அடையாளங்களை பார்ப்பார்கள். இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அவர்கள் வந்து இது சம்பந்தமாக அவர்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் டாக்டர் மேர்கிட்ட விடுவார்கள். கணக்க விஷயங்கள் நடக்கும். இது வந்து யாரையும் குற்றப்படுத்தி சொல்வதற்கு இல்லை. அடிக்கிறது மிக மிக தவறு. ஏனென்று கேட்டால் பெண்களை அடிப்பது எவ்வளவு ஒரு என்ன சொல்வது, வேதத்தின் அடிப்படையில் சொன்னால் மூடன் தன் கையை சாப்பிடுவது போல் அடிக்கக்கூடாது. அது கூடாத பழக்கம். என்னுடைய பிள்ளைகளோட கூட நான் நீண்ட நேரம் காய்ச்சா கூட என்னுடைய பிள்ளைகளை வந்து அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு மைண்டில் தான் என்னுடைய பிள்ளைகளை நான் எப்பயுமே கதைப்பது பேசுவது. பிள்ளைகளை கொஞ்சம் இறுக்கி கதைச்சால் கூட அப்படி ஒரு மனநோ வருமென்று சொல்லி நான் கதைப்பது குறைவு. மகனோட கொஞ்சம் காரசாரமாக பேசுவேன். அவனும் வந்து ஒரு பலமாக வரணும் என்று சொல்லி. ஆனால் குறைச்சி கொள்ளக்கூடாது. யாருமே பெண்களில் கை வைக்காதீர்கள். அவர்கள் கதைப்பார்கள், கூட குறைய கதைப்பார்கள். கதைப்பது வழக்கம்தான். ஆனால் அப்படியான பழக்கத்துக்குள்ளே இருக்கிறவங்கள தேவன் வந்து விடுதலை ஆக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். அது அப்படியே கடந்து போட்டும். அடுத்த விடயத்துக்கு வருவோம். என்னென்று கேட்டால் நேற்று ஒரு விடயம் என்னென்று கேட்டால் என்னுடைய பழைய முதலாளி என்னோட இடத்துலேருந்து ஒரு 35 நிமிஷம் வரும், 35-40 நிமிஷம் வரும். அப்போ நேற்று எனக்கு வேலை முடிஞ்சோடனே அடிச்சிருந்தார், இரவு வேலைக்கு நீ வருவியாண்டா. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய வேலையிடம் வந்து உனக்கு ஏற்கனவே நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னுடைய எக்ஸ்ட்ரா வேலைக்கு கொடுக்கல சொன்னால் இப்படி தான் என்னுடைய பிளானிங் இருக்குன்னு கொடுக்க. அப்போ அவர் அடிச்சிருந்தார். அடித்த உடனே சொன்னார், இல்லை அந்துவன் உடனடியாக எனக்கு ஒரு ஆள் வேணும், என்ன செய்கிறேன்ட்டு சொன்னால். அப்போ எனக்கு அங்கே ஒரு அண்ணா இருந்தது தெரியும். அப்போ அந்த அண்ணா கதைக்கிறவர். அப்போ அந்த அண்ணாட்ட கேட்டேன், நீங்கள் போவீங்களான்னு கேட்டேன். அவர் டக்குன்னு சொன்னார், இல்லை எனக்கு டைம் இல்லைன்ட்டு வாங்கோ, நீங்கள் நேரில் இருக்கா வாங்கோன்ட்டு சொன்னோன்னா. அப்போ நேரமும் எனக்கு வேலையை போக மட்டும் போயிட்டு உடனே நான் டக்குன்ட்டு அங்கே போனால் அந்த அண்ணா என்ன செய்யணுண்டா, நிகம்பு நீர்க்குழம்பு, நிகம்புண்டா நீர்க்குழம்பு தானே, குழம்பை பற்றி எனக்கு வடிவாக தெரியாது, டெண்டர் தான் வந்தேன். அப்போ அங்கே ஒரு சிங்கள போய் இருந்தார். அப்போ உடனே டக்குன்ட்டு போய் அவர்கிட்ட கேட்டேன், அவருக்கு வந்து ஒரு நேர வேலை, இரவு வேலைக்கு உங்களுக்கு போவீங்களான்னு கேட்டால் அவர் பிஸ்ஸாவில் வேலை செய்கிறார். அப்போ உடனே இவர் தான் அறிமுகப்படுத்தினா. உடனே போனேன்னா கேட்டேன்னா, நீங்கள் என்னோட வாங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டே நான் முதலாளிக்கு சொன்னேன். இவர் ஸ்ரீலங்கா தான், அவர் வந்து தமிழ் இல்லை சிங்கள போய் தானு சொல்லி பத்திரம்னு சொன்னால், பத்திரம் விருப்பப்பட்டு சொன்னார். அந்துவன் இப்படி ஓகே தானாண்டா. நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னோன்னா அந்த அண்ணா உடனே பின்னேற வேலைக்கு அங்கே ஒரு ஒழுங்கு செய்து கொடுத்தார். அவர்கிட்ட குடும்பத்தை தேவன் இருக்கிற இடத்துல தேவன் ஆசீர்வதிக்கணும். நமக்கு மதமோ மார்க்கமோ மொழியோ இனமோ மற்றது இந்த சாதிகளோ அதுகளெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அதுகளெல்லாம் எங்களுக்கு அந்த பழக்கங்களே யாருக்கும் இருக்கக்கூடாது. நாங்கள் தமிழர் என்றால் தமிழர், ஆனால் மனிதநேயத்தோட வெள்ளக்கார மாதிரி நாங்கள் நடந்து செல்றதா நல்ல பழக்கம். சரிதானே? அப்போ அதை அப்படியே கடந்து போட்டும். அவர் இன்றைய நாளில் அந்த வேலைக்குள்ளே வந்து இப்போ வியாழனும் வெள்ளியும் சனியும் இரவு வேலைக்கு அவருக்கு ஒரு வேலை எடுத்து கொடுத்துருக்கார். அதே போல் உங்களுக்கு ஒரு விடயம் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், நீங்கள் ஒவ்வொரு தரம் வந்து விசா இல்லாத அண்ணமார், தம்பிமார், அக்காமார், தங்கச்சிமார், விசா இல்லாத நீங்கள் என்ன செய்கிறீங்களென்று கேட்டால், உங்களுடைய இடங்கள் எங்கெங்கே நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து ரெட் க்ரோஸ் இருக்கும், செஞ்சிலுவை சங்கம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அங்கே போய் நீங்கள் வந்து
உங்களுடைய விசாக்கள் எல்லாம் காலாவதியாக இருந்தால் அங்கே போய் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். அங்கு உங்களுக்கு டொமிசல் தருவார்கள். டொமிசல் தரும் பொழுது உங்களை 6வது நாள் ஐடென்டி பண்ணணும். நான் என்னுடைய நண்பனுக்கு அப்படி ஐடென்டி பண்ணி என்னுடைய நண்பனுக்கு நான் எல்லா சிச்சுவேஷனையும் செய்து கொடுத்துருக்கிறேன். அவன் இப்போ எங்கேயுமே இப்போ வந்து என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த டொமிசலை காட்டினால் அதில் இருக்கிற நம்பர் எடுத்து அவர்கள் கேட்கும் பொழுது என்னிடமும் கதைத்து விட்டு அவரிடமும் கதைப்பார்கள். என்னுடைய நண்பனுக்கு அப்படி ஒரு வழியை செய்து கொடுத்துருக்கிறேன். விசா இல்லாத அண்ணன்மார், தம்பிமார், தங்கச்சிமார், அக்காமார், அம்மாமார் எல்லாரும் நீங்கள் யுஎன்ஹெச்சிஆர் எங்கே இருக்குதோ அங்கே போங்க. அங்கே போய் நீங்கள் வந்து அதை பதிஞ்சு கொள்ளுங்கள். ரெட் க்ராஸும் யுஎன்ஹெச்சிஆர்லையும் எங்கெங்கே இருக்குதோ அந்த 2க்குள்ளேயுமே இந்த விஷயம் உள்ளடங்கும். உங்களுக்கு டொமிசல் இல்லைன்னா டொமிசல் தருவார்கள். அதே போல் உங்களுக்கு நிறைய தேவைகளை அவர்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவர்கள் சால்வ் பண்ணக்கூடிய அவர்கள் தான். அது விசா 6 மாத விசாவாக இருக்கலாம், இல்லை 2 வருஷம் வந்து நீங்கள் விசா இல்லாமல் இருக்கலாம், இல்லை 3 வருஷம் வந்து விசா இல்லாமல் இருக்கலாம், இல்லை கொமிஷன் ரீஅப்பிள் இப்படி எல்லாமே கடந்து போய் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற ஆட்கள் கூட நீங்கள் வந்து இந்த நாளில் போய் ரெட் க்ராஸில் போய் அதை செய்தீங்களா உங்களுக்கு நலமாக இருக்குது. இன்றைய காணொளி இவ்வளவு தான். நாங்கள் நாளைய தினத்தில் சந்திப்போம். உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு நண்பன். நன்றி வணக்கம் நண்பர். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.